சிந்து வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. நீங்கள் நல்லா காலில் பட்ட பூமி மட்டும் திருத்தி கிடக்குது. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவே இருக்குது. மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் திருத்தி கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. பிரித்து வைத்து அமைதி நிலவுமே. மாணவிகளுக்கு இனிமையான இந்த தருணத்திலே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நம்முடைய உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி ரோஸ்லி அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிலே கலந்து கொண்டு தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களது பாசத்திற்குரிய தாளாளர் தந்தை அருட்திரு ஜான்பால் அடிகளார் அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து அருமையான ஆசீர்வாதமான திருப்பலியை நிறைவேற்றி அமர்ந்து கொண்டிருக்கும் எங்களது பள்ளிகளின் கண்காணிப்பாளர் தந்தை அருட்திரு ஜோசப் ஸ்டாலின் அடிகளார் அவர்களே, எங்களது முன்னாள் பங்கு தந்தையும் எங்களது பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய தந்தையுமான எங்களது முன்னாள் எங்களது இலங்கநாதபுரம் பங்கின் முதல் பங்கு தந்தையும் இலங்கநாதபுரம் பங்காகிய எங்களது பள்ளிகளின் முதல் தாளாளர் தந்தையுமாகிய அருட்திரு அருள்மணி மா இதயன் அடிகளார் அவர்களே, இங்கே இவர்களை வருகை தந்து வாழ்த்த வந்திருக்கும் அன்பார்ந்த உற்றார்களே, உறவினர்களே, நண்பர்களே, அவர்களின் மக்களே, மருமக்களே, மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எங்களது பள்ளிகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி எனது வாழ்த்துறையை ஆரம்பிக்கின்றேன். இங்கே பணிமாறு செய்யப்பட்டு இங்கும் நடுநிலைப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளியோடு இணைந்து 25 ஆண்டு காலம், கால் நூற்றாண்டு இங்கே இளம் பருவ மாணவ செல்வங்களோடு உரையாடி உறவாடி அவர்களை வழி நடத்தி விட்டு கொடுத்தும் தட்டி கொடுத்தும் முட்டு கொடுத்தும் தங்களது ஆசிரிய பணி வாழ்வை நிறைவாக்கி இன்று பணி நிறைவு பெறுகின்றார்கள். காலத்தின் கட்டாயம் கருதி உங்கள் அனைவரின் சார்பாக அவர்கள் நிறைவோடும் வளமோடும் வாழ வாழ்த்துவதோடு அவர்களது சமூக பணி பிரித்து பார்த்தால் நன்றாக தெரியும். சமூக பணி, கல்வி பணி, ஆன்மீக பணி, அந்த 3 பணிகளையும் 3 வகை பணிகளையும் இங்கே உள்ள பெற்றோர்களும் அறிவார்கள், உற்றார்களும் அறிவார்கள், ஆசிரியர் பெருமக்கள் அறிவார்கள், மாணவ செல்வங்கள் அறிவார்கள். கல்வி பணி என்றால் இங்கே பள்ளியிலே, சமூக பணி என்றால் தன்னுடைய வீட்டிலும் கூட தன்னுடைய சுற்றத்தார் நண்பர்கள் கூட தந்தை அவர்கள் பொழிந்து நமது பாதுகாவலரா புனித அன்னமாளின் அருள் எப்போதும் அவர்களோடு தங்கியிருந்து இதுவரை அவர்களை வழிநடத்தி சென்று ஆசீர்வதித்தது போலவே இன்னும் இனியுள்ள காலங்களிலும் அவர்கள் அன்னையின் ஆசிரியை பெற்று நிறைவான வாழ்க்கை வாழ வரவருள எல்லாவல இறைவனை வேண்டி இயற்கை அன்னைக்கு நன்றி கூறி எனது வாழ்த்துரை நிறைவு செய்து எங்கள்
பங்கு ஆசிரியர்களின் சார்பாக இந்த பரிசை நினைவு பரிசாக வழங்க வருமாறு, அதனை பெற்றுக்கொள்ள வருமாறும் ஆசிரியர்களை அன்போடு அழைத்து பரிசினை வழங்க ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த பொன்னாடையை திருமதி பாப்பா மிக்கேல் சார் கொஞ்சம் தள்ளி பாருங்க. மிக்கேல் சார் கொஞ்சம் பாருங்க. அவங்கள பாருங்க. கலந்து கொள்கிற நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகின்றிருக்கின்ற பல்லுடைய தாளாளர், பல்வேறு பள்ளிகளிலிருந்து வருகின்றிருக்கின்ற தாளாளர் பெருமக்கள், பங்கு தந்தவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அன்புக்குரிய பெரியவர்கள், தாய்மார்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த யோசனை அவர்களுடைய படிநிறைவு பாராட்டு விழா நிகழ்ச்சிகளை உங்களோடு நானும் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். 100% தேர்ச்சி பெற வேண்டும். நம் பள்ளி மாவட்ட அளவிலே, மாநில அளவிலே பேசக்கூடிய பள்ளியாக இருக்க வேண்டும். இப்பள்ளியிலே நம்மிடத்திலே கல்வி பயிலுகின்ற மாணவர்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று ஒரு பொதுநல நோக்கத்தோடு, ஒரு உயர்ந்த சிந்தனையோடும் அவர்கள் பணியாற்றினார்கள். நான் இங்கே நிகழ்ச்சிக்கு வரும்போதெல்லாம் பார்ப்போம், ஒரு இடத்துல நிற்க மாட்டார்கள். ஃபங்க்ஷன் என்று சொன்னால் அங்கேயும் ஓடி சென்று இந்த மாணவிகளெல்லாம் உற்சாகப்படுத்தி அந்த நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். அப்படி ஒரு உழைப்புக்கு பேர் போனவர்கள். பாராட்டுகளையும் வாழ்க்கையும் தெரிந்து கொண்டு அவர்கள் மென்மேலும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன். உங்களுடைய சார்பாகவும் நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய விருது பாலசிங் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நடனம்.
மழலைகளுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அடுத்ததாக எம் பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக வாழ்த்து மடல் வாசிக்க வருகிறார்கள் திரு ஸ்டாலின் ஆசிரியர் அவர்கள். ஓய்வு பெறும் தலைமை ஆசிரியை திருமதி ரோஸ்லி ஜேம்ஸ் அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக பணி ஓய்வு வாழ்த்து மடல். ராஜாவின் பெயரை கொண்டவரே, கொண்டு திண்மையையும் விவேகத்தையும் வாழ்வாக்கியவரே, கடவுளின் நிறைவான அருள் பெருக்கினால் 4 நூற்றாண்டுகள் வளாகத்தில் தடம் பதித்து 33 வருட பணிவாழ்வை நிறைவாக்கினீர். 33 வருட பணிவாழ்வை நிறைவாக்கினீர். கவியும் ஓவியம் கரங்களில் நளினமிட, அறிவியலும் ஆங்கிலமும் சீர்நடை போட, கற்பிக்கும் கணிதத்தை நீ நேசித்தாய். கற்பிக்கும் கணிதத்தை நீ நேசித்தாய். கசப்பையும் இனிப்பாக்கி கற்கண்டாய் மாற்றினாய். மாணவர் வாழ்வு ஏற்றம் காண மனம் வாடாது கனிவோடு கண்டித்து நிறைவேற்றியால் பள்ளிக்கு பெருமை சேர்த்தாய். நல்லாசிரியர் நீரே என்று உரைத்தனர் குழந்தைகள். ஆம், நல்லாசிரியர் நீரே என்று உரைத்தனர் குழந்தைகள். அன்பின் ஆசானாய், ஆரவாரம் இல்லா மனிதராய், தலைமைக்கு மெருகேற்றினாய். தலைமைக்கு மெருகேற்றினாய். ஆம், இம்மகுடம் உமக்குத்தான் பொருந்தும். ஆசிரியர் ஜேம்ஸ் அருள்ராஜின் கரம் பிடித்து புதல்வனும் புதல்வியும் கொண்டாடும் நல் தாயானீர். அறமும் கருணையும் கொண்டவரே, அடைக்கலமற்றவருக்கு ஆறுதல் தந்து வாழும் பாதையை செம்மையாக்கிய செவிலி தாயே, அறுபதையாகவேட்ட அடடா, இது அரசின் சட்டம். இன்று நீர் பெறுவது பணி நிறைவல்ல, பாச பிணைப்பின் தொடர்பு. நாங்கள் உம்மோடு பயணித்த நாட்கள் என்றும் நீங்கா காவியமே. உன் வாழு பயணங்கள் வளமானதாக அமைய இறைவேண்டலோடு வாழ்த்துகிறோம். யாம் என்றும் அன்புடன் தாளாளர் தந்தை அவர்கள் மற்றும் உடன் பயணித்த ஆசிரியர்கள். அன்போடு அளிக்கின்றோம். பின்னாடி போட்டீங்க பாருங்க. மார்கரெட்லி டிக்கெட் ஸ்கேர் பண்ணு. கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்களே, நம்மோடு நம்முடைய மகிழ்ச்சியிலே பங்குள்ள இங்கே தூத்துக்குடியில் இருந்து நம்முடைய பணிகளுக்கு மத்தியாக ஆரம்பித்த உடனே இதனை பொறுப்பேற்று மக்களை தன்னுடைய இனிய இசையால் ஆன்மீக பணியிலே அழைத்து சென்ற அருள் தந்தை அருள்மணி அவர்களே, மற்றும் இங்கே பெருந்திரளாக இந்த ஆசிரியர்களை பாராட்ட வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளத்தோடு இங்கே பெருந்திரளான அன்பு ஊர் இறைமைக்களை மற்றும் நினைவூர்கள் வந்திருக்கின்ற மக்களே, பாசத்தோடு இந்த விழாவிலே பங்கு கொள்ள வந்திருக்கின்ற உற்றார் உறவினர்களே, அவரோடு பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களே மற்றும் இந்த ஊரை சார்ந்த மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, முதல் அனைவருக்கும் என் சார்பாக இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கையிலே சில பிழைகள் உண்டு. 40 ஆண்டுகளை நிறைவேற்றிவிட்டாலே அவனுக்கு ஒரு சில ஓய்வு டயர்டு ஏற்படும். அதற்கடுத்தாக மீண்டும் 60 ஆண்டு நடக்கும் போது மீண்டும் ஒரு டயர் தான் ரீட்டையர்டு சொல்வார்கள். அந்த நிலையிலே 33 ஆண்டுகளை இந்த பள்ளியிலே பணியாற்றி சிறப்பாக பணியாற்றி இங்கே ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் சொன்னால் அது மிகவும் பாராட்டுவதற்குரிய. மேலும் என்ன ஒற்றுமை என்றால் என்னுடைய அன்பு தங்கை ரோஸ்லி இந்த பள்ளியில் பணியாற்றி 33 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் இதே பள்ளியில் நானும் 33 ஆண்டுகள் 1964ஆம் ஆண்டு இந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியராக அருள் தந்தை ஸ்டீபன் தாஸ் அடிகளார் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு 1997ஆம் ஆண்டு அருள் தந்தை ஆர்தர் ஜேம்ஸ் அவர்களால் 30 ஆண்டுகள் பணியில் விட்டு இதே மேடையில் நானும் பாராட்டப்பட்டிருக்கிறேன். என்னை 2 பேருக்கும் இந்த ஒற்றுமை இப்போது உண்மையிலே இறைவன் நமக்கு அந்த ஒரு கொடையாகவே நான் மிகவும் பாராட்டி பகிர்ந்தேன். மேலும் அவர்களுக்கு ஒரு 30 ஆண்டுகள் இந்த பள்ளிகளை பணியாற்றினார். நம்முடைய பெரிய சாதனையோ திறமையோ இல்லை.
இந்த பள்ளியின் பாதுகாவலி புனித அன்னம்மாள் வழியாக இறைவன் அவர்களுக்கு நிறைந்த ஆயுளையும் கொடுத்திருக்கின்றார். அந்த வழிகளை தான் நான் பணிகின்றேன். மேலும் இந்த ஊர் மக்களுடைய ஒற்றுமையை நாம் சோதிக்க வேண்டும். நான் இங்கே பணியாற்றிய போது பல இன்னல்கள் ஏற்பட்டன. அத்தகைய இன்னலும் கூட இந்த ஊர் மக்கள் ஒற்றுமையாக இருந்து ஜாதி மத பேதம் பாராமல் இந்து கிறிஸ்தவர்கள் என்று பாராமல் ஒற்றுமையோடு உழைத்து இந்த ஆண்டுகள் நாம் நிறைவேற்றியிருக்கின்றால் அது மக்களுடைய ஒத்துழைப்பு தாங்க. மேலும் இங்கு முதலாக இந்த பள்ளியானது நான் பணியேற்றும் போது நடுநிலைப் பள்ளியாகத்தான் இருந்தது. 8வது வகுப்பு வரை தான் இருந்தது. பின் நான் ஓய்வு பெற்ற பிறகு அது உயர்நிலைப் பள்ளியாக திரு பங்கராஜ் ஆசிரியர் அவர்களை உழைத்தார்கள். அப்பொழுதுதான் ரோசலின் ஆசிரியர் இங்கே ஆசிரியராக நியமிக்கப்பட்டு அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு திரு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று சீரும் சிறப்புமாக இந்த பள்ளி நடைபெற்று கொண்டிருக்கிறது. முந்தைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 11 ஆசிரியர்களும் 250 மாணவர்களும் படித்த கல்வி இன்று எந்த அளவுக்கு மாணவர்களுடைய மனை பின்தங்கி இருக்கிறது என்றால் ஆங்கில மக்கள் மத்தியில் உள்ள ஆங்கில முகம்தான். பள்ளி வாகனங்களை வீட்டு வாசலிலே கொண்டு நிறுத்தி மாணவர்களை பள்ளி கடத்திய காலம். அப்படிப்பட்ட இக்கட்டான நிலையிலும் அந்த ஆசிரியர்கள் தம்முடைய விடுமுறை நாட்களிலே மே மாதத்திலே பள்ளி பக்கத்து ஊர்களுக்கு சென்று அங்குள்ள பெற்றோர்களை சந்தித்து அவர்களுடைய பொருளாதாரத்திலே தாழ்ந்திருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அந்த மாநில ஆண்டுதோறும் 100% தேர்ச்சியை பெற்றிருக்கணும் தான் அத்தகைய தலைமை ஆசிரியர்களை பாராட்டுவது மிகச்சிறந்தது. அது மாத்திரமல்ல, ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற திறனாய்வு தேர்வுகளை மாணவர்கள் வெற்றி பெற செய்வது அவர்களுடைய பாராட்டு. நேற்று விளையாட்டுப் போட்டிகளிலும் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியிலே கலந்து கொண்டு அவர்கள் மாணவர்கள் கபடி போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு இந்த பள்ளியினுடைய பழைய மாணவர்கள் தான் காரணம் என்று மிக பெருந்தன்மையோடு அவர்கள் சொன்னார்கள். எனவே அத்தகைய ஆசிரியர்களை இந்த ஓய்வு பெறுவது அரசு சட்டப்படியாக ஓய்வு பெற்றாலும் அவர்களுடைய பணி சிறந்தது. மேலும் இந்த பாராட்டு விழாவிலே அருமையாக ஏற்பாடு தந்திருக்கிற பங்கு தந்தையவர்களை பாராட்டுவதால் நமது கடமை. ஏன்னால் நாம் மற்றவர்களை பாராட்டினால்தான் நாம் பாராட்டப்படுவோம் என்ற உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் நமக்கு தங்கு தந்தையவர்கள். அதுக்கு ஒரு ஆர்வம் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தின விழாவிலே தாய்மொழியிலே ஒரு திருவிழா நடந்தது. அந்த திருவிழாவுக்கு நானும் சென்றிருந்தேன். தந்தையோடு வந்திருந்தார்கள். அப்பொழுது அங்கே உள்ள தலைமை ஆசிரியர்கள் மிக அழகான மாணவர்களை அணிவகுக்க சொல்லி தந்தையவர்களை கொடியேற்றும்படியாக அழைத்தார்கள். உடனே தந்தையவர்கள் நீங்களுடைய வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் கூட சென்றேன். அப்பொழுது போகும்போது தந்தையிடம் சொன்னேன், தந்தையவர்களே, நான் 1960ஆம் ஆண்டு இதே பள்ளியில் நான் முதன்முறையாக தலைமை செயலாக பணியாற்றினேன் சொன்னார்கள். உடனே நான் சற்று எதிர்பாராதவன் அவர்கள் அப்படியானால் இந்த தேசிய கொடியை நீங்கள் ஏற்றுவது நான் ஏற்றுவதை நீங்கள் ஏற்றுவதாக சென்று பாராட்டு தெரிவித்து கொடுத்து என்னை கௌரவித்தார்கள். அத்தகைய பரந்தன்மை பெருந்தன்மை பரந்த உள்ள எந்த ஒரு தந்தைக்குமே வராது. அந்த ஒரு நிகழ்ச்சி நான் அன்போடு இந்த நேரத்தில் நான் நிறைவு கொள்கின்றேன். மேலும் இந்த மனிதனை பார்த்த உடனே நமக்கு ஒரு தோற்ற ஒரு மனிதனை பார்த்த அவருடைய குரல், அதாவது ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், the face is the index of the mind. அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா? அந்த அளவுக்கு அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய தந்தையவர்கள் அந்த தலைவர்களுடைய பணி சிறக்க வேண்டும். அவர்களுடைய பணி சிறக்க இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள வளர்த்து அவருடைய வளமையும் செழுமையும் கொடுக்க வேண்டும் என்ற உங்கள் அனைவரை சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய ஜோசப் ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 2015 முதல் 20 வரை நம் பள்ளியிலே படித்த பழைய மாணவர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு அன்பளிப்பு இருக்கின்றார்கள். சூப்பராக பேசுனீங்க போங்க. அடுத்ததாக நடனத்துக்கு மாணவர்கள் தயாராக இருக்கவும். மண் நல்லா இருக்கையில் அங்கே கேக்கு கப்பிட்டு மண் அறிவில்லை இல்லை. நான் எங்க தொட்டேன்? நீங்க தொட்டிருக்கீங்க. கேக் அப்படியே தலையுமா கொடுமா.
போட்டுருவோம் அவ்வளோதானே. இரண்டாயிரத்தி 15 முதல் 2020 வரை நம் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் அனைவரும் அவர்கள் நினைவாக நம்முடைய பணி நிறைவுறும் ஆசிரியைக்கு இப்பொழுது அன்பளிப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். சரிண்ணே. சரி சரி சரிண்ணா. ரைட் ரைட். சரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி 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 அப்படிங்களா? அவ்வளோ டைம் நீ வெளியில் கொஞ்சம் புள்ளி. ரைட். இருங்க இருங்க அப்படி இருங்க. ரெடி. நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க
அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருகிறார்கள் திருநெல்வேலியில் வழக்கறிஞராக இருக்கின்ற திரு கபிரியல். அருள் தந்தையர்களே, கற்றறிந்த ஆசிரியர்களே, பெரியோர்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறதுக்கு பின்னால் இருந்து வரும்பொழுது என்னுடைய மனைவி ஒரு உத்தரவு போட்டாங்க, போனோமா வந்தோமான்னு சீக்கிரம் பேசிட்டு வாங்க, நேரம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாங்க. நான் ஒய்ஃபு சொல்லும்போது ஒபே பண்ணணும். அப்போ தான் ஒரு லாயல் ஹஸ்பண்ட், பியூட்டிஃபுல் ஹஸ்பண்ட். நம்மளுடைய அரசு பணிகளிலே ஆசிரியர் பணிக்கு மட்டும்தான் பிரிவு உபச்சார விழா, பணி நிறைவு விழா வந்து மிக சிறப்பாக நாம் இந்திய அளவிலே செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். ஒரு கலெக்டர் கூட பணி நிறைவு பெற்று போகிறாருன்னா கூட அந்த அலுவலகத்தில் உள்ள அந்த பணியாளர்கள் மட்டும்தான் அவருக்கு வந்து பிரிவு உபச்சார விழா நடத்துகிறார்கள். அதுபோன்று அலுவலகங்களிலே பணி மாறுதல் பெறும் பொழுது கூட அந்த ஒரு பிரிவு உபச்சார கடைசி நேரங்களில் அந்த தலைமை ஆசிரியர் பதவி கிடைக்கிறது. அது வரைக்கும் எல்லா ஆசிரியர்களும் ஆசிரியர்களாகவே வேலை செய்கிறார்கள். இன்றைக்கு ஒரு தாசில்தாரை பார்த்தீர்கள் என்றால் அவர் பணி ப்ரொமோஷனில் வந்து டெப்டி கலெக்டர் ஆகிறாரு. சில சமயங்களில் தாசில்தார் கலெக்டராக கூட ஆயிடுவார். அதுபோன்று சில பொறியாளர்களை, இன்ஜினியர்களை நம்ம பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒரு ஜூனியர் இன்ஜினியர் ஆகி, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆகி, ஒரு டிவிஷனல் இன்ஜினியர் ஆகி, மாநில அளவில் சீஃப் இன்ஜினியராக கூட ஆக முடியும். இந்த ஒரு பணி, ஆசிரியர் பணிக்கு மட்டும்தான் பதவி உயர்வு என்பதே கிடையாது. கடைசி வரை அதே பணியிலே, எளிமையான வாழ்க்கையில். அதனால்தான் அந்த ஆசிரியர்களுடைய பணி நிறைவு விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். ரோஸ்லி டீச்சர் அவர்களுக்கு, அருமை சகோதரி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லி விடைபெறுகிறேன். நாம் அனைவரும் ஒரு புஸ்தகம், எவ்ரி மேன் இஸ் ஏ புக். எல்லோருக்கும் ஒரு புஸ்தகம் இருக்கு. மகாத்மா காந்திக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது, ஜவஹர்லால் நேருக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது, அன்னை தெரசாவுக்கு இருக்குது, இங்கே இருக்க ஃபாதர்ஸுக்கும் ஒரு புக்கு உண்டு. அந்த புத்தகங்களிலே முன்னுரையும் முடிவுரையும் நமக்கு தெரியும், பிறப்பு இறப்பு என்பது. இந்த இடைக்காலத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய புத்தகங்களிலே பல அத்தியாயங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த அத்தியாயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து எவ்வாறு வாழ்ந்திருக்கின்றான் என்பதை அந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். எல்லோருக்கும் புக்கு உண்டு. இப்போ ரோஸ்லியை பொறுத்த மட்டிலே அவருடைய வாழ்க்கை புத்தகத்தை நாம் புரட்டி பார்க்கிறோம் என்றால், அவருடைய மாணவ பருவத்திலே அவர்கள் சிறப்பான முறையிலே நல்ல பெற்றோரிடம் ஒழுக்கம், கல்வி எல்லாம் பெற்று சிறந்த ஒரு மாணவியாக திறந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு மனைவி என்ற ஒரு ஸ்தானத்தை அடைகின்றார்கள். மனைவி என்ற ஸ்தானத்தை அடைந்த பிறகு ஒரு தாயாக மாறுகின்றார்கள். பிறகு மாமியாராகவும் மாறிவிட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு கிராண்ட் மதர் என்ற அந்தஸ்தையும் அடைந்து விடுகிறார்கள். இந்த நிலைகளிலே அவருடைய உலக வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் பார்ப்பது தான் அந்த புத்தகத்தை புரட்டுகின்றோம். அவர் பிஎட் காலேஜ், இக்னேஷியஸ் பிஎட் காலேஜில் படிக்கும்போது அப்போவே எங்களுக்கு தெரியும் ஜேம்ஸுக்கு தான் கல்யாணம் ஆகணும்னு தெரியும். அப்போது அந்த கல்லூரியில் வந்து ஆண்டு விழாவிலே பேம்போ டான்ஸ் என்ற ஒரு டான்ஸ் இன்றைய வரைக்கும் எனக்கு நினைவில் இருக்கிறது. அது ஆப்பிரிக்கன் டான்ஸ். அது லேசில் எல்லோரும் ஆட முடியாது, மிக திறமை வேணும். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இன்டர்நெட்டில் பேம்போ டான்ஸுங்கிற என்னன்னு போட்டு பாருங்கள். அந்த டான்ஸை மிக சிறப்பான முறையில் அவர் நிறைவேற்றினார்கள். அப்பொழுது நான் நினைச்சேன், நல்ல தகுதியான திறமை படைத்த கலை உணர்வு உள்ள ஒரு நபர் என்பது எனக்கு தெரிய வந்தது.
ரோசினி ஆசிரியரை பற்றி பாராட்ட வேண்டும் என்று நினைத்த பொழுது மனதில் உதித்தது மூன்றை மட்டும்தான். ஒன்று, அவர் சிறப்பு என்னவென்றால் அவரிடம் இருக்கிற சிரிப்பு. உண்மையிலேயே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் சிரிப்பில் மயக்காத யாரும் இருக்க முடியாது. அவர்கள் சிரிப்பு தான் அவர்களுக்கு அழகு. எதையும் சிரிப்பினால் சந்தித்து நம்மை சிந்திக்க வைப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, அவள் வாழ்வில் இருக்கின்ற பண்பு அகங்காரம் இல்லாததே அலங்காரம். அவரிடம் எந்த அகங்காரம் கிடையாது. தான் தலைமை ஆசிரியர் இருக்கின்றேன் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு என்றும் தோன்றியதில்லை. காரணம், நான் அனுபவித்த ஒன்று. தலைமை ஆசிரியர் பதவி வருகின்ற பொழுது அவளை கேட்டேன், தயவு செய்து போன்றாங்க ஃபாதர், நல்லா இருப்பீங்க, எனக்கு பதவி தரவே வேண்டாம் என்று சொன்னார்கள். இருப்பினும் இறைவன் கொடுத்ததை ஏற்றார்கள். அந்த ஒரு ஏற்றதை அவர்கள் அலங்காரமாக பார்த்தார்களே தவிர அகங்காரமாக என்றும் பார்த்ததிலே மரியாதை போல. அடுத்தது, மூன்றாவது, நிறைவாக சொல்வது ஆன்மீகம். வாழ்வில் இருக்கின்ற ஆன்மீகம். அது எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் பேசியதை போல விவிலியத்தை கற்றுத் தேர்ந்த ஒருவராக இருப்பார்கள். ஆன்மீக காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக பங்களவில் மட்டுமல்ல பள்ளியிலும் செய்தார்கள். எனவே அவர்கள் வாழ்விலே மூன்றே செயல்பாடுகளை நான் பார்த்தேன். மூன்று வார்த்தை மட்டும் அல்ல எழுத்துக்களை மட்டும் கோர்த்து சொல்ல விரும்புகிறேன். வாழ்க, வளர்க, நன்றி. தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க வருமாறு தந்தை அருள்மணி அவர்களை அழைக்கின்றோம். Work is the extension of man என்று கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய வேலை அவனுடைய படைப்பிலே வெளிப்படுத்துகிறது. அந்த படைப்பிலே நீட்டிப்பு செய்யப்படுகிறது. அதிலே குறிப்பாக இந்த ஆசிரியர் பணி என்பது மிகச் சிறப்பான அளவிலே இதற்கு பொருந்தும் ஒரு வேலையாக இருக்கிறது. அவர்களுடைய நீட்சி இவருடைய ஒரு மதிப்பீடாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய அறிவாக இருந்தாலும் சரி, அதை கடந்து ஞானம் என்ற ஒரு நிலைக்காக இருந்தாலும் சரி, அது மாணவர்களுக்கு கடந்து செல்கிறது. அந்த கடத்தல் என்பது அந்த மாணவர்களில் வாழ்கிறது, தொடர்ந்து வாழ்கிறது. அதனால் இந்த மனிதர்கள் என்ற ஒரு உடல் நிலையில இருக்கின்ற வாழ்க்கையை கடந்து வாழ்கிறார்கள் என்றால் அது சமூகத்திலே மிகச் சிறப்பான அளவிலே கடந்து செல்கின்ற ஒரு பணி, கடத்தி செல்கின்ற ஒரு பணி இந்த ஆசிரியர் பணியாக இருக்கிறது. அதனால் இந்த மாணவர்கள் இதையிலே கண்கூடாக பார்த்தோம், இந்த மேடையிலே கண்கூடாக பார்த்தோம். பழைய மாணவர்கள் மகிழ்ச்சியோடு தங்களுடைய உற்சாகமான பாராட்டை தெரிவித்தார்கள் என்றால் இது ஒரு பேட்ச். இதுபோல் எல்லா பேட்சில் உள்ளவர்களுக்கும் இந்த ஆசிரியை நினைவு உள்ளவர்களாக, அதாவது பாராட்டு தகுந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற சிறப்பான அனுபவத்தோடு அவர்கள் தங்கள் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த ஆசிரியர் அவர்கள் எல்லாரிலும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு தன்னுடைய பணி நிறைவுக்கு செல்கிறார். அவர் தொடர்ந்து இந்த நினைவலைகள் தான் தனி மனிதன் அல்ல, தனி மனுஷன் அல்ல என்ற ஒரு நிலையில் வாழ்கின்ற ஒரு நிறைவான மகிழ்ச்சியோடு தொடர்ந்து வாழ்வதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பு பெற்றதற்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தந்தையர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாழ்த்து வருமாறு நம்முடைய கண்காணிப்பாளர் தந்தையர்களை அழைக்கின்றோம். சாலார் தந்தையர்களே, பணி நிறைவேறுகின்ற திருமதி ரோசினி அவர்களே, இங்கே இந்த மேடையில் நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆசிரியர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். முதலாவதாக நான் மாணவனாக இருக்கின்ற பொழுது திரு ஜேம்ஸ் ஆசிரியர் எனக்கு தெரியும். எங்களுடைய குடும்ப உறுப்பினர் என்று சொன்ன வகையாகாது. நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அது அவர் மாணவர் மத்தியில் தான் இருப்பார். 6ஆம் வகுப்பு எடுத்தார் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மாணவர்களோடு நல் உறவோடு இருக்கின்றவர் என்னுடைய குடும்ப உறுப்பினர் என்று சொல்லப்போனால் என்னுடைய அண்ணன் திரு மரியதாஸ் அவர்கள் அவருக்கு பணி செய்தார்கள். அவருடைய நெருங்கிய நண்பர். அதே போன்று என்னோடு பணி செய்த அந்த காலகட்டத்திலே 2003 குறிப்பட்டத்தில் கூட அவர் வந்திருக்கிறார்கள். நிறைய எப்பொழுதும் பார்க்கின்ற இடங்களெல்லாம் நல்ல நட்போடு வழங்கக்கூடிய திரு ஜேம்ஸ் ஆசிரியர்களை, இந்த பணி நிறைவு என்பது எல்லா அரசு ஊழியர்களுக்கும் உள்ளதுதான். ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லி கொண்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். தாயை விட சிறந்தவர்கள் ஆசிரியர்கள். நீங்கள் அதை மிக தெளிவாக தாய் சொல்லிக் கொடுக்காததை ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பார். தாயை விட சிறந்தவர்கள் ஆசிரியர்கள். ஒரு உதாரணம், 118 ஸ்கூலை நான் விசிட் பண்ணியிருக்கிறேன். எல்லா ஆசிரியரும் தனியாகவே நான் பார்த்துருக்கிறேன். 566 ஆசிரியர்கள் தனித்தனியாக பேசும்போது ஒரு ஆசிரியர் சொன்ன ஒரு உதாரணம்,
ஒரு ஆசிரியர், ஒரு மாணவி இப்பொழுது ஆசிரியர் இருக்கிறார். அந்த மாணவர் பருவத்தை படிக்கின்ற பொழுது அவருக்கு கண்ணில் அடிபட்டு கண் மருத்துவரை கூட்டு போகிறாங்க. கூட்டு போகும்போது கண்ணில் மருந்து ஊற்றும். ஆனால் தாய் சொல்ல கேட்க மாட்டேன். தாய் சொன்ன மடியில் படுக்க வச்சு மருந்து ஊற்றுனா ஊற்ற மாட்டாங்க. பட் அந்த தாய் என்ன செய்கிறாங்கன்னா ஆசிரியரை கூட்டிட்டு போய், இந்த மாணவியை கூட்டிட்டு போய் ஆசிரியர் சொல்லி, இந்த பாருங்க என் பிள்ளை வந்து கண் மருந்து ஊற்ற மாட்டேக்கா, நீங்க சொல்லுங்க கேட்பான். அப்பொழுது என்ன பண்ணாங்கன்னா மடியில் உட்கார வச்சு அந்த பிள்ளையை மடியில் படுக்க வச்சு அந்த ஆசிரியர் அந்த கண்ணுக்கு மை ஊத்துகின்ற பொழுது, அந்த மருந்து ஊத்துகின்ற பொழுது தாய் அருகில் இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது அவர் ஆசிரியராக இருக்கிறார். அந்த மாணவி, இவர் தான் அந்த மாணவி, இப்பொழுது அவர் ஆசிரியராக இருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு ஆசிரியருக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த பணி. எனவே அதில் பணி நிறைவு பெறுகிறார்கள். அடுத்த கட்டமாக நான் டிஜிட்டல் அப்புறம் என்ன செய்ய போறீங்க, அது குடும்ப வாழ்க்கை நிறைய இருக்கிறது. குடும்பத்திற்காக செய்ய வேண்டிய பணிகள். இது பணி ஓய்வு என்பதை விட ஒரு மாற்று பணி என்று நான் சொல்வேன். எனவே அந்த மாற்று பணிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் நீங்கள் இன்னும் உடல் சுகத்தோடு வாழ அன்போடு வேண்டி வாய்ப்புகள் நல்கிய நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாடும் இம்மண்ணில்தான் நாடும் உன் அன்புதான், வாடும் இம்மண்ணில்தான் நாடும் அங்கங்கள் கூடி பல்லாண்டு வாழ்க என வாழ்த்து நன்றி. அடுத்ததாக ராஜா ஜோசப் ஆசிரியர் அவர்கள் எங்களுக்கு தலைமை ஆசிரியராக பணியாற்றினார்கள். அவர்கள் இப்படி ஓய்வு பெறும்போதும் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து கவிதையை கொடுத்தேன். அதே 33 ஆண்டுகள் கழித்து இப்போது எனக்கு 68 வயது. இப்போதும் ரோசலின் ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு பிரியாவிடை கவிதையை கொடுக்கின்றேன். இடம் புனித அன்னாள் உயர்நிலைப்பள்ளி, கீழராமசாமியாபுரம். ஜே ரோசலின் தலைமை ஆசிரியர். ரோஸ் என்றால் ரோஜா, ரோஜா மென்மை, அதன் இதழ்கள் மென்மை, அதைவிட இவர்கள் இதயம் மென்மை. அம்மா என்றால் அன்பு, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அன்பை அள்ளித்தந்தவர் இவர். கவிதை எழுதுவதில் கலங்கரை விளக்கு, கருத்தாளமிக்க கவிதைகளை உச்சரிப்பதில் தங்களுக்கு நிகர் தாங்களே. ரத்தின சுருக்கமாக ஆண்டறிக்கை பேசியில் தொடர்பு கொண்ட போது அம்மா அம்மா என்று கல்வி பால் தந்தவர் நீர். வண்ணமிகு காட்சியது வானின் மேலே, வட்ட நிலா கொட்டி வைத்த வைர மின்னீர். தேனாய் இனிக்க தேடி வந்த இவன் முன்னாள் மாணவன் இரா ஜோசப் அலெக்ஸ் பிரிட்டோ, பாரதி தமிழ் மன்ற நிறுவனர், ஆல்வா கேரளா அகில தமிழ் பேரவை செயற்குழு நிதிக்குழு உறுப்பினர். நன்றி, வணக்கம். அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஒரு விஷயம் உங்ககிட்ட பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுறது என்னென்னா, யூ கேன் டூ எனி திங். நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, நல்லா பாட்டு பாடுவீங்க, நல்லா கவிதை எழுதுவீங்க, நல்லா கட்டுரை எழுதுவீங்க, யூ ஆர் வெரி குட் பப்ளிக் ஸ்பீக்கர், அண்ட் யூ நல்லா படம் வரைவீங்க, அண்ட் யூ டூ ஆல் தோஸ் திங்ஸ் வித் பர்ஃபெக்ஷன். ஸோ அது வந்து ஐ ஸ்டில் அட்மயர். Apart from that, as a person, you are very sweet and kind and very jovial.
ஒரு பங்கு பேசுவாங்க சொல்லி கொடுத்து தேங்க்யூ டீச்சர். நாங்கள் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ டீச்சர். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். உங்களை மாதிரி யாரும் இல்லை. உங்ககிட்ட படித்ததுக்கு நாங்கள் தான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். இனி படிக்க வரவங்களுக்கெல்லாம் அந்த அடுத்து பிடிங்க. அப்படி பிடிங்க. இங்கே பாருங்க. நீங்கள் 3 இருக்க பாருங்க. ரைட்டு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரபா பட்டுக்கணி. நான் ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கேன். நான் 10ஆம் பள்ளி. எல்லா குழந்தைக்கும் இன்னொரு தாய் இருக்காங்க. அவங்க வகுப்பறையில் இருக்காங்க. அவங்க தான் ஆசிரியர்கள். இப்போ நான் அந்த இடத்துல இருந்து பேசுகிறேன் அப்படின்னா இதை பார்த்து ஆசிரியர்கள் தான். என் டீச்சர்கிட்ட எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். டீச்சர் வந்து ஒரு குழந்தைங்கள ஒரு 4 நாள் இல்லை 4 வாரம் அவங்க பாடம் சொல்லி கொடுத்தாலுமே அந்த குழந்தைங்களுடைய முழுமையான கேரக்டரை அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதை ஜஸ்ட் 4 லைன்ஸில் 4 வரிகளில் முழுமையாக கவிதையாக வெளிப்படுத்துவாங்க. அந்த திறமை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பின்னாடி போவீங்க. ஹோட்டல் அடிக்கீங்க. சரி இங்கே பாருங்களா. ரெடி. அப்படி இருங்க. ரைட். ஓகே. எங்க இருந்தாலும் மேடைக்கு முன்பு வருவோம். 6ஆவது மாணவர்களா மாணவங்களா எல்லாருக்கும் பாருங்க. அப்படி இருங்க. ரைட். ஓகே.